ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravishankar. பொதுவாக மகான்கள், சித்தர்கள், யோகிகளின் சரித்திரம் படிப்பது பக்தர்களுக்கு பல நன்மைகளை உண்டாக்க வழிவகுக்கும் என்று நூல்கள் கூறுகின்றன. ஷிரடி சாயி பாபா சச்சரித்திரம், சத்யசாயி பாபா சச்சரித்திரம் என்ற நூல்கள் எல்லோரும் அறிந்தது. பாபாஜி உங்களின் பூரண அருள் பெற நித்தமும் ஆத்ம பூஜை மற்றும் சம்ரக்ஷணா அமைப்பு பக்தர்கள் எழுதிய பாடல்களை கேட்டால் போதுமா? தயவு செய்து விளக்கவும். இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் சில சப்ளிமெண்ட்ரிஸ் இன் சாதனா பாத். அறமிதென்றுமே மரமிதென்றுமே அருகிலாத போது யாம் அருகிலாத போது தமிழ் வள்ளுவனாரின் திருக்குறளில் ஒரு சொல்லி எம்பி காட்ட மாட்டாய. எது ரைட்டு எதிராங்கன்னு தெரியாத போதெல்லாம் திருக்குறளில் ஒரு விட்டு விடுறேன். அந்த மாதிரி ராமாயணம், அந்த மாதிரி பகவத்கீதை, அந்த மாதிரி எவ்வளோ நீதி நூல்கள் இருக்கின்றன. இதனால் மாறல். பட் அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுனாலேயே ஒருத்தர் உருப்பிட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளோ வருஷமாக அதெல்லாம் இருக்குது இல்லையா? இவன் சாதாரண நிலையில் இருக்கிறவனுக்கு அறம் செய்ய விரும்பு அப்படின்னு இருக்குது. அவையார் எது ஒரு வரி தான், மற்ற பாட்டாவது 4 வரி. இது புரியாமல் போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அறம் செய்ய விரும்புனா தர்மம் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஆறுவது சின்னம்னா கோவத்தை விடுன்னு அர்த்தம் இல்லையா? இப்படி எல்லாமே இருக்குது அதில். பட் அதனாலேயே நாளையிலேருந்து அவன் தர்மம் பண்ணிட்டு போனானா இல்லையா? இட்ஸ் நாட். அதாவது புக்கு இருக்கும். ராமாயணம் எல்லோரும் தான் படிச்சிருக்காங்க, மகாபாரதம் எல்லோரும் தான் படிச்சிருக்காங்க. அதனால் இன்றைக்கி வரைக்கும் மகாபாரதம் படித்ததுனால பங்காளி சண்டை, வரப்பு சண்டைலாம் எல்லாமே இருக்குது உலகத்தில் இல்லையா? ஸோ எவ்ரி திங் வில் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். ஸோ மோர் தேன் தி நாலேஜ், அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நாலேஜை யூஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். And seldom people use that technique of applying that. அதை பயன்படுத்தணுங்கிறத யூஸ் பண்ணி. இப்போ ஹரிச்சந்திரன் கதையை மகாத்மா காந்தி படிக்கிறாரு. அதனால் அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு, அதில் ஹரிச்சந்திரன் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்படி ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு இதில் இன்ஸ்பயர் ஆகிறாங்க. அதுவே கூட மயான வைராக்கியம்னு சொல்லுவாங்க. ரோட்டில் போகிற போது யாரையோ பணத்தை எடுத்துன்னு போகிற போது நம்ம கூட தோணுமா, ஐயோ நமக்கு இந்த மாதிரி ஆனால் நம்ம குடும்பத்துக்கு என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஃப்யூச்சர் ஃபியர் வருமா. அதை பார்க்குற போது நமக்கும் வரும். வேலையை நம்மனும் வருவானே தம்பி தனிய துணையாமோன்னு. இதெல்லாம் மொமெண்ட்ரி தான். உலகத்தில் எத்தனை பேர் செத்துன்ட்ருக்கான், அதெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு உத்வேகம் இந்த செகண்ட்லேருந்து நான் அப்படியே அப்சல்யூட்லி 100% ஒரு எத்திக்கல் லைஃப்பில் இருக்க போகிறேன்னு யாராவது மாறிட போகிறானா? மாற மாட்டான். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் காம, குரோத, மோக, லோப, மதம், ஆச்சரியங்கள் என்ற 6 விதமான பீடைகளால் பிணிக்கப்பட்டிருக்கிறார்கள். பட் யூ கேன் மேக் எ செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கிற போது, படிக்கிற போது நாம் இன்றைக்கி ரொம்ப கீழே இருக்கோமா, ஆவரேஜில் இருக்கோமா, இல்லை உருப்பிட்டுருவோமாங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் அப்ரைசல் பண்ணிக்கிறதுக்கு வேணால் இதெல்லாம் உதவுமே தவிர. இப்போ ஹரிச்சந்திரன் கதையை கேட்குறீங்க. அவன் எவ்வளோ சூழல்கள் வந்தாலையும் அப்போ கூட உண்மையை பேசிகிட்டு இருந்தான் அப்படிங்கிறது தான் அந்த ஹரிச்சந்திர புராணத்தினுடைய மையக்கருத்து. இதே ஒரு ராங் பர்சன்கிட்ட போகுதுன்னு வச்சுக்கோ, ஏதோ ஒரு பாரதி பாட்டை, கண்ணன் பாட்டி காமுகன் பாடி நாட்டை கெடுத்தானேன்னு சொல்லி இது ஒரு சினிமா பாட்டு இருக்குது. கண்ணன் பாட்டுங்கிறது ஆத்மாவுக்கு உள்ள பந்தங்கள், அதில் வரக்கூடிய கடவுள்கிட்ட வரக்கூடிய காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அதை பற்றி விட்டு இவன் அதை லஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறான், லவ்வுக்கும் டிவோஷனுக்கு யூஸ் பண்ணாமல். அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற நூல்கள், ஹரிச்சந்திரன் கதையெல்லாம் படிச்சுட்டு நானும் ஹரிச்சந்திரன் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறத விட, உண்மையை பேசினா இவ்வளோ கஷ்டங்கிறது போலகுது, அதனால் நான் போய் பேசுவான்னு இன்னொரு விதமாக திங்க் பண்ணுறதும் இருக்குது உலகத்தில். யூ கேன் திங்க் ஆப்போசிட் ஆல்சோ. இவ்வளோ கஷ்டம் எதுக்கு படணும் அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் இருக்குது. அந்த ஜாதகத்தில் அவங்கள ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில கிரகங்கள் ஆளுது. அந்தந்த கிரகங்களுடைய போக்கில் தான் அவனுடைய வாழ்க்கை அமையும். இவனுக்கு நல்ல தசை இருக்கிற போது
கோயில் குளம் போகணும், அந்த மாதிரி நல்ல விஷயங்களில் நாட்டம் போகும். இவனுக்கு வந்து கீழே போக வேண்டிய ஒரு மாதிரி நெகட்டிவ் பீரியட்ஸ்லாம் இருக்குன்னு வைங்களேன். அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் போவான். எதுலேயோ ட்ரக்கில் மாட்டிக்குவான், ட்ரிங்கில் மாட்டிக்குவான், பொம்பளை பின்னால் சுற்றுவான். இப்படி தேவையில்லாத ஒம்புலெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு ரகலையில் மாட்டிக்குவான். அதனால் இட்ஸ் பிளானட்ஸ் விச் கண்ட்ரோல். அண்ட் அந்த பிளானட்ஸு நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, அதுலேருந்து நம்மளை கைட் பண்ணி மானிட்டர் பண்ணி கொண்டு போகிற பவர் கடவுள் ஒருத்தனுக்கு தான் இருக்குது. ஸோ நாம் இந்த ப்ரேயருன்றதை ஒரு ஸ்ட்ராங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சுக்கிட்டு அப்படி இருந்தால் அந்த ப்ரேயருடைய பலத்தில் நம்மளுக்கு ஏதோ ஒரு கைட்லைன்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா பிளானட்ஸ் குழப்பின்னு தான் இருக்கும். இப்படி எல்லா வகையிலையும் சொதப்பின்னு தான் இருக்கும். ஸோ ஒன்லி ப்ரேயர் ஹெல்ப்ஸ். அண்ட் தட் ப்ரேயர் கேன் பி டு யுவர் குலதெய்வம் ஆர் டு யுவர் இஷ்ட தெய்வம். ஏதோ ஒன்று பிடிச்சிக்கணும். அப்போது ஒரு ஒரு ட்ரைனிங் வந்துடும். இந்த ப்ரேயர் வேறு, ப்ரேயர்ஃபுல்னஸ் வேறு. ப்ரேயர்ன்றது ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை அமாவாசை கும்பிட்றது. ப்ரேயர்ஃபுல்னஸ்னால் ஒவ்வொரு நாளுமே கடவுளை நினச்சிக்கிட்டு வாழ கற்றுக்கிறது. கருதா மறவா நெறிக்கான உன் நிறுத்தால் வனதம் தரை என்று சிவன். எப்பயுமே கடவுளை நினச்சிக்கிட்டு இருக்கிறது. அது மாதிரி ப்ரேயர்ஃபுல்னஸ் வந்தால் நமக்குள்ள அந்த மனசு இருக்கு இல்லையா, அதுதான் சாட்சி, மனசாட்சி. இப்போ அது நம்மளுக்கு சொல்லும், இது ராங்கடா, இது ரைட் தான், அது பாரு அங்கே ஒரு குழி இருக்குது அப்படின்னாக்கா நீ அந்த குழியில் விளையாடு. குச்சி போகணுங்கிற அளவுக்கு இருக்கல, சுற்றிக்கின்னு போகணுங்கிற மாதிரி இருக்கும். அதனால் ப்ரேயர் ஹெல்ப்ஸ். அந்த ப்ரேயர் என்பது நம்ம இன்டர்னலைஸ் பண்ணுற போது ஒவ்வொரு செகண்டுமே நம்ம ஏதாவது தவறு செய்யணும்னு நினைக்கிற போது அந்த மனம் சாட்சியாக இருந்து நம்மளை சரியான வழியில் நடத்தி செல்லும். இதுதான் வழியே தவிர ராமாயணம் படித்து, மகாபாரதம் படித்து, பைபிள் படித்து, குரான் படித்து எல்லாம் மாறி போனவங்கன்னு எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. அதெல்லாம் படிக்கலாம், நல்லது தான். ஆனால் அதனால் மாற்றங்கள் வந்துடாது. கிரகங்கள் தான் மெயின். ஒருத்தனுடைய வாழ்க்கையை சீரமைக்கிறது கிரகங்கள் தான். உங்களுடைய கேள்வி அண்டார்டிக், ஆர்டிக். இந்த கேள்விக்கு மெட்ராஸில் பதில் சொல்லக்கூடிய ஒரே ஆள் நான் தான். நிஜம். ஏன்னா ஐ ஹவ் கான் டு அண்டார்டிக். ஐ ஹவ் கான் டு ஆர்டிக் இன் நியர் சியாட்டல் இன் அமெரிக்கா. அது சியாட்டலில் வேலை செய்கிற கம்ப்யூட்டர் கம்பெனிக்காரங்க கொஞ்சம் பேர் அங்கே போயிருப்பாங்க. ஏன்னா மைக்ரோசாஃப்டோட ஹெட் ஆஃபீஸே அங்கே தான் இருக்குது. ஆனால் அண்டார்டிக் போகிறது கஷ்டம். ஏன்னா அங்கே -54 டிகிரி டெம்பரேச்சரு. அண்டு கப்பலில் போயிட்டு அந்த கப்பலில் இருந்துக்கிட்டு ரிசர்ச் பண்ணுறவங்க தான் உங்கள் சயின்டிஸ்ட் எல்லாம் கூட. இப்போது வருஷத்தில் 2 நாள் தான் அங்கே ஒரு லோ ஃப்ளையிங் ஃப்ளைட் போகுது. எங்கேருந்து போகுது? நியூசிலாண்டு இருக்கு இல்லையா, கரைச்சாச்சான அந்த இடத்துலேருந்து கொண்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் நியூசிலாண்ட் விசா வாங்கிக்கிட்டு அங்கே போகணும். வருஷத்தில் ஒரு 2 நாள் தான். ஆல்மோஸ்ட் ஜனவரி எண்டு அண்ட் ஃபெப்ரவரியில் அந்த ஏரோப்ளேன் போகும். இங்கே ஏரோப்ளேன் விட்டு இறங்கவே வேண்டியதில்லை. உள்ளே வந்து டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சாப்பாடெல்லாம் கொடுத்துருவாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணால் விண்டோ சீட் கிடைக்கும். டோட்டல் அண்டார்டிகாவில் ஃபுல்லாக பறந்துடுவாங்க. ஃபுல்லாக நீ என்ன தான் கப்பலில் போனாலும் இவ்வளோ தான் பார்க்க முடியும். ஏரியல் வியூவில் ஃபுல்லாக லோ லெவலில் பறந்து எல்லாத்தையும் பார்க்குறதுங்கிறது அதில் தான் முடியும். அந்த அட்வென்ச்சர் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா முடியும். நாட் வெரி காஸ்ட்லி, பட் யூ ஹாவ் டு புக் இன் அட்வான்ஸ் அண்ட் வெயிட் ஃபார் தட் டைம் டு கம் ஒன்ஸ் இன் ஏ இயர். நாம் பார்த்த அளவுக்கு அங்கே பெருசாக ஒன்றும் இல்லை. எல்லாமே ஐஸ், ஃபுல்லாக ஐஸ் போத்திருக்கு. இந்த பனிப்பிரதேசங்களில் இருக்கும் இல்லையா, இந்த பனிக்கரடி, அந்த பனியில் வாழக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சில மீன் வகைகள், இந்த மாதிரிலாம் இருக்கும். மற்றபடி அங்கே பனி மனிதர்கள் இருப்பாங்கன்றாங்க, நான் பார்க்கல, அந்த மாதிரிலாம் பார்க்கல. அது அங்கே இருக்கா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது. ஸோ யூ கேன் எக்ஸ்ப்ளோர் அண்டார்டிகா. திருப்போரூர் புனித போரின் இடம் என்று பொருள்படும். பாபாஜி, திருச்செந்தூரில் சூரபத்மனின் அசுரர்களுடன் முருகப்பெருமான் போர் புரிந்தார் என்ற கதையும் உள்ளது. திருப்போரூர் மற்றும் திருச்செந்தூரில் எப்படி போர் புரிய முடியும், அல்லது அவர்கள் பல இடங்களில் போர் புரிந்தார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அப்படி இல்லை. ஒவ்வொன்றும் படை வீடுகள்னுவாங்க. நீ வந்து வடநாட்டிலேருந்து தென்னாட்டுக்கு வர்றன்னா நேராக ஏரோப்ளேனில் வந்து குச்சி சண்டை போட்டு ஓடி போயிருப்ப. அங்கேருந்து
சேனைகளை கூப்பிட்டுக்கிட்டு ஊராக போவீங்க, அங்கங்கே ஒரு இது கேம்ப் வச்சு சமைப்பீங்க, சாப்பிடுவீங்க, அப்படி தானே வருவீங்க. ஸோ லைக் தட் அந்த சூரசம்ஹாரம் நிகழ்ந்த இடம் அது. அவர் வந்து இவ்வளோ திருப்பரங்குன்றத்தில் தேவயானையை கல்யாணம் முடித்தார். திருத்தணியில் வந்து வள்ளி லவ்வெல்லாம் நடந்தது. அந்த மாதிரி இந்த இடம் வந்து அவர் கேம்ப் அடித்த ஒரு இடம். திருப்போரூர் இதெல்லாம் வந்து அவர் இந்த யுத்தத்துக்காக போன போது இல்லை திரும்பி வர்ற வழியில் கேம்பிங் இருந்த இடங்கள். அதனால் திருப்போரூர் வந்து ஃபேமஸ் ஆனதுக்கு என்ன காரணம்னா, அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய விக்கிரகம் சுயம்புன்னா என்ன, எந்த காலத்தில் யார் அதை பிரதிஷ்டை பண்ணாங்கன்னு தெரியாது. நீங்கள் கோயிலில் பின்பக்கம் பார்க்குற விக்கிரகம் தான் ஒரிஜினல். அது மண்ணுக்கடியில் புதந்து இருந்தது. அதை எடுத்து பிரதிஷ்டை பண்ணாங்க. அது மரம். அது அடிக்கடி அபிஷேகம் எல்லாம் பண்ணால் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிவிட்டு சின்னதாக ஒரு விக்கிரகம் பண்ணி ஃப்ரண்ட்டில் வச்சு அதுக்கு தான் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுறாங்க. இது மண்ணுக்கடியில் புதைஞ்சி கிடந்தது. அப்போது ஒரு மகானுக்கு அந்த இடத்துல காட்சி தெரிஞ்சு அவர் தான் அந்த இடத்த தோண்ட சொல்லி இன்றைக்கி நீங்கள் பார்க்குற திருப்போரூர் கோயில் அப்படி தான் வெளியே வந்தது. அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு நேர் எதிரில் மலை மேலே ஒரு மடம் மாதிரி இருக்கும். சிதம்பர தேசிகர்னு ஒருத்தர் அந்த கோயிலுடைய கேர்டேக்கராக இருந்து அந்த கோயிலுடைய வளர்ச்சிக்காக பங்காற்றிய நிலையில் அவர் இருந்தார். இந்த கந்தசாமி கோயிலில் இருக்கக்கூடிய குட்டி முருகனுடைய விக்கிரகமும் திருப்போரூர் கோயிலில் இருக்கக்கூடிய விக்கிரகமும் ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரியான மெட்டலில் இருந்திருக்கும். கந்தசாமி கோயிலுன்றது வந்து அந்த 24 மன செட்டியார்கள்னு சொல்லுவாங்க, பார்டர் தோட்டம் செட்டியார்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அதுதான் குலதெய்வம் மாதிரி இருந்தது. காரணம் அவங்க பெரியவங்க தான் அந்த கோயிலை எடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ப்ளஸ் அங்கே நம்முடைய வள்ளலார் இருந்திருக்காரு. அந்த கந்த கோட்டத்து வளர் தலைமோங்கு கந்தவேலு தர்மமிகு சென்னையெல்லாம் வள்ளலார் பாடியிருக்காரு. அவருடைய பாடல்கள் அந்த இடத்துல இருந்திருக்கு. வேறு ஒரு மகான் சட்டி சாமியார்னு இருந்திருக்காரு. வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அங்கே இருந்திருக்காரு. அதே மாதிரி இங்கே திருப்போரூர் கோயில்லையும் வந்து நல்ல மகான்கள் எல்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஏது பிழை செய்தாலும் இழையின் பால் இறங்கி தீது பிழை புரியாத தெய்வமே திருப்போரூர் முருகனே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. நான் எவ்வளவோ தப்பு தண்டா பண்ணால் கூட நீ என் மேலே கருணை வைத்து என்னை பனிஷ் பண்ணாமல் இருக்க முருகா அப்படின்னு. ஏது பிழை செய்தாலும், என்ன தான் தப்பு பண்ணாலையும் தீது பிழை புரியாது, ஏன்னா கெட்டது பண்ணாத திருப்போரூர் முருகனே அப்படின்னு பாட்டு. அதனால் இந்த திருப்போரூர் முருகனுங்கிறது ரொம்ப பழமையான ஸ்தலம்தான். எவ்வளவோ மகான்கள் அங்கே வந்து உருப்பட்டிருக்காங்க. அந்த கோயில் படை வீட்டில் ஒன்று. முருகன் வந்து படை வீடுகள் ஒவ்வொரு இடத்துலையும் கேம்ப் அடிச்சு போனார், அதுதான் படை வீடுன்னு சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு இடம் பூமிக்கு அடியில் போயிருந்தது. பிற்காலத்தில் இந்த மாதிரி மகான்கள் எடுத்து வளர்த்து நல்லா பண்ணாங்க. அண்டு ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுவாபுரின்னு ஒரு இடம் இருக்குது. ரெட் ஹில்ஸ் தாண்டி போனீங்கன்னாக்கா அங்கே ஒரு இடம் இருக்குது, அதுவும் பழசு. அதே மாதிரி திருப்போரூர் பழசு. இங்கெல்லாம் ஆதி காலத்திலேருந்து பக்தர்கள் முருகனை போய் கும்பிட்டுருக்காங்க. அங்கேயும் கும்பிட்டுருக்காங்க, இங்கேயும் கும்பிட்டுருக்காங்க. சரிக்கும் சிறுவாபுரி ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும். மெயின் ரோடு ஆந்திரா போகிற ரோட்டில் இறங்கி அங்கேருந்து கொஞ்சம் உள்ளே போக வேண்டியிருக்கும். இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டாங்க. இந்த ஜோசியக்காரன் ஒருத்தன் திருப்பூரில் இடம் வாங்கி இதில் சிறுவாப்பூரில் இடம் வாங்கி போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் அங்கே போய் இடம் வாங்கி போட்டாங்க. அதே மாதிரி திருவண்ணாமலையில் இடம் வாங்கி போடுங்கன்னு சொல்லிவிட்டு ஆந்திராக்காரங்க பூரா வந்து திருவண்ணாமலையில் இடம் வாங்கி போட்டாங்க. திருவண்ணாமலையில் இப்போ வீடுங்களெல்லாம் வந்து லாட்ஜாக மாற்றின்னு இருக்காங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் அப்படிலாம் கிடைக்குது. ஒரு காலத்தில் டிமாண்ட் இல்லாத சாதாரணமாக இருந்த இடம் ஒரு 25 ரூபா ரூம் ரெண்ட்டு சிவகாசி நாடார் மேன்ஷனில். அதுக்கப்புறம் 400 800 ஆகி இப்போ 3000 5000. இந்த கார்த்திகை தீபம் டைம்லலாம் 10,000லாம் இப்போ வச்சு ரூம் ரெண்டெல்லாம். திருவண்ணாமலை பூரா எல்லாருமே லாட்ஜுங்களை தான் வச்சுருக்காங்க. வீட்டிலலாம் கூட இடிச்சு விட்டு அவங்கவுங்க வந்து சத்திரங்களாக இருந்ததெல்லாம் லாட்ஜுங்களாக மாற்றி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் காலத்தின் கட்டாயத்தில் வருகிற விஷயங்கள். எல்லாம் சிறுவாபுரி யாருக்குமே தெரியாமல் இருந்தது. இப்போ போய் பாரு, நல்ல கூட்டம் வருதாங்க. அண்டு திருத்தணி அந்த காலத்துலேருந்தே ஃபேமஸ், திருச்செந்தூர் அந்த காலத்துலேருந்து ஃபேமஸ், பழனி அந்த காலத்துலேருந்து ஃபேமஸாக இருக்குது. அவ்வளோவா வந்து கூட்டம் போகாத இடம் போனால் பழமுதிர் சோலை.
அண்டு திருப்பரங்குன்றம் ஃபேமஸ். ஏன்னா மதுரை கிட்ட இருக்கிறதுனால மதுரைக்கு போகிறவங்க அங்கேயும் போயிடுவாங்க. பட் இதெல்லாம் கூட ரொம்ப டெவலப் ஆகிப்போச்சு. இன்றைக்கி திருச்செந்தூரில் இருந்த பழைய பில்டிங்கெல்லாம் இடிச்சிட்டு கவர்மெண்ட்டில் நிறைய மாடர்ன் ஹோட்டல்ஸ் மாதிரிலாம் கட்டி விட்டாங்க. வெளியூர் நாடாருங்க அவங்கெல்லாம் போய் இடத்த வாங்கி அங்கே பெரிய பெரிய ஹோட்டலு சாப்பிட்ற இடம் இதெல்லாம் கூட கட்டி விட்டாங்க. திருச்செந்தூரில் நான் அந்த காலத்தில் சஷ்டிக்கு போய் 6 நாள் தங்கியிருப்பேன். அந்த திருச்செந்தூருக்கும் இன்றைக்கி பார்க்குற போது வளர்ந்துருக்கிற நிலை, ஏதோ கும்பாபிஷேகம் கூட இப்போ பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது அந்த இடத்துல. எல்லாம் காலம் தானே, டிமாண்ட் சப்ளை. Question from Nagarkoil Priya. Dearest Baba, when a child is to be born in this world, does it choose the parents, circumstances and disasters before it arrives on earth? Does the stuff a mother does during her pregnancy change the soul that is destined to come to her? சம்டைம்ஸ் குழந்தை ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போச்சு. அப்போது அந்த மாதிரி எப்படி இருந்திருக்கும்? ஒரு சின்ன குழந்தை ஆக்சிடெண்ட்லேயே இறந்து போச்சு. நம்ம இங்கே கூட வர்றவங்க தான். இப்போ இவங்க ரொம்ப சோகமாக இருப்பாங்க. அந்த குழந்தையும் அம்மாவை பிரிஞ்சு இருக்கும். இப்போ அவங்க முறையிடுவாங்க. அப்போ அவங்க அதே குடும்பத்தில் திரும்பி பார்ப்பாங்க. இப்போ அந்த அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. இப்படி நடக்கும். அதாவது போத் த பார்ட்டி ஷுட் அக்ரி ஃபார் தட். அப்போ நடக்கும். இல்லைன்னா ஜாதக ரீதியாக நடக்கும். அதாவது உங்களுக்கு குழந்தை பிறக்கிற நேரத்தில் உங்களுடைய ஜாதக அமைப்பு, வர வேண்டிய குழந்தைய இந்த உலகத்தில் சுகமாக இருக்கணுமா, சோகமாக இருக்கணுமா, வியாதியோடு இருக்கணுமா, ஆரோக்கியமாக இருக்கணுமாங்கிறதுக்கு உள்ள பிளானட்ஸ் இருக்கும். அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி எதுக்கு எது சூட் ஆகுதுன்ற மாதிரி இந்த உலகத்தில் குழந்தை பிறப்பு என்பது நிகழும். எல்லாருக்கும் அதே மாதிரி கண்டினியூட்டியாக வரும்னு சொல்ல முடியாது. Does the mother, whatever stuff the mother does during her pregnancy change the soul that is destined to come to her? Whatever things the mother does during her pregnancy change the soul that is destined to come to her? No. Soul is a soul. ஒரு மதர் மிஞ்சி போனால் என்ன பண்ணிடுவா? டாக்டர் அட்வைஸ் வாங்கி டானிக் சாப்பிடுவா, அது சாப்பிடுவா, மிஞ்சி போனால் கோயில் குளத்துக்கு போவா. ஸோ அது பாசிபிள். ஒரு அம்மா அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிற போது பக்தியாக இருந்தால்னா வரப்போகிற குழந்தை கொஞ்சம் பக்தியாக பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. இப்போ அபிமன்யும் இருந்தான். அவன் தாயாருடைய கர்ப்பத்தில் இருந்தபோது சக்கர வியூகத்துக்குள்ளே போகிற ரகசியத்தை கிருஷ்ணர் பேசினதை கேட்டு அவனுக்கு உள்ளே போகிற ரகசியம் தெரிஞ்சிருந்தது, வெளியே வர ரகசியம் தெரியலையா இல்லையா? அதனால் மகாபாரத கதையில் அவன் சக்கரவியூகத்தில் மாட்டிக்கினா நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையா? அது பாசிபிள். அதனால் இப்போது ஜப்பானில் இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை தாயோட கர்ப்பத்தில் இருக்கிற போது நம்ம ஏதாவது கற்றுக் கொடுத்தா அதுக்கு அந்த நாலேஜ் அதோட பிறக்குதா இல்லையாங்கிற மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தையோட டெலிவரிங்கிறது ஆஸ்பத்திரி பெட்டில் பண்ணுறதை விட ஒரு லூக்வார்ம் வாட்டர் இருக்கிற தண்ணி தொட்டிக்குள்ளே அந்த கர்ப்பவதியான பொம்பளையை வச்சு அந்த தண்ணிக்குள்ளேயே அவளை டெலிவரி பண்ணி அந்த குழந்தைய வெளியெடுத்துன்னு வர்றது அப்படிங்கிறது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு முடிவுறாத நிலையில் இருக்கிற பல்வேறு ஆராய்ச்சிகளில் இதெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் மகாபாரதத்தை ஞாபகம் வச்சாக்கா அந்த நாலேஜ் அவனுக்கு வந்துச்சுன்றது கன்ஃபார்மாக இருக்குதா இல்லையா? பாதி நாலேஜ் வந்துச்சு. அதனால் இட் இஸ் பாசிபிள். இப்போ ஒரு அப்பா அம்மா கொஞ்சம் படித்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக பிறகுதா இல்லையா? அந்த மாதிரி தான். Question from Govindan sir. ஸ்ரீராமனாக இங்கு வந்த வஸ்து எதுவோ, பகவான் கிருஷ்ணராக பூமிக்கு வந்த வஸ்து எதுவோ அதுவே தற்போது ராமகிருஷ்ணனாக வந்திருக்கிறது என்றுதான் ஒரு விஷ்ணு அவதாரம், தான் ஒரு விஷ்ணு அவதாரம் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறியிருக்கிறார். தங்களுடைய முன்ஜென்ம அவதாரங்களில் தாங்களும் ஸ்ரீராமனாகவும் ராமகிருஷ்ண பரமஹம்சராகவும் அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்ததாக பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் திரேதாயுகத்தில் ஸ்ரீராமனாக வந்த தங்களுக்கு துவாபர யுகத்தில் வந்த கிருஷ்ணரின் ரோல் பொருந்தி வராது என்ற காரணத்தால் மகாபாரதத்தில் தங்களுக்கு துரோணரின் ரோல் கொடுக்கப்பட்டது என்றும் தாங்கள் பல அருளுரைகளில் கூறியிருக்கிறீர்கள். இந்த கேள்வி என்னன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார் ராமனாகவும் கிருஷ்ணாகவும் இருந்த அந்த ஆத்மா எனக்குள்ளே வந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ கரெக்டு தானே.
ராமாவதார காலத்தில் இருந்த ஆள் கிருஷ்ணாவதார காலத்தில் கிருஷ்ணராக வரல. அவர் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய நிலையில் துரோணாச்சாரியாராக வந்தாருன்னு. ஸோ தெர் இஸ் நோ கிளாஷ். ராமகிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, நான் இந்த ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. நான் கோடிசாமி கிட்டே போனேன். கோடிசாமி கிட்ட நான் வந்து கண்ணை மூடணும், கண்ணு பெரிய பண்ணேன். சாமி, நான் யாருன்னு எனக்கு தெரியும், நீங்கள் யார் அப்படின்றேன். அவர் கடலை அழுந்துருவியா, இந்த தாத்தா யார் நீ கண்டுபிடிச்சிடுவியா அப்படின்றார். ஓகே, இவருக்கு எல்லாம் தெரியுதுரா அப்படின்னு வாய் திறந்து கேட்கல, எல்லாம் மனசில் தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே தோத்தாபுரி தோத்தாபுரி அப்படின்றார். தோத்தாபுரி யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் குருவாக இருந்தவர். அப்போ ராமகிருஷ்ணருக்கு குருவாக இருந்த தோத்தாபுரி அவர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் கேட்குறேன், சாமி அப்போ நான் யார் அப்படிங்கிறேன். தாத்தா ராமகிருஷ்ண பரமா சொல்கிறேன். நான் தோத்தாபுரி, அவர் தோத்தாபுரியாக இருந்தபோது நீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்த அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராமராக இருந்த ஆளுக்கு இந்த பேர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆகிறபோது அவர் நான் ராமனும் கிருஷ்ணன் ரெண்டையும் சேர்த்து வச்சுருக்கேன்றார். ஏன்னா காளி தான் அவருடைய உபாசன தெய்வம், காளியும் கிருஷ்ணன் ஒன்று தான். கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கு முன்னால் முதல்ல அவதானே வந்து ஆகாசத்தில் வந்துட்டான்டா அவனை கொல்றவன்னு சொல்லிட்டு போனான் ஒன்று. அடுத்தது சபரியா ராமாவதாரத்தில் இருந்த பொம்பளை பின்னால் சாரதா தேவியாக வந்தான்னு சொன்னேன். அப்போது சாரதா தேவியாக வந்த அம்மா இந்த பிரிவில் யார்? கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணின்னா என்ன? சாரதா சரஸ்வதி எல்லாம் ஒன்று தானே, வேணி எல்லாம் ஒன்று தானே. அப்போ கொஞ்சம் கிருஷ்ணருடைய அம்சத்துலேயும் கொஞ்சம் சரஸ்வதியுடைய அம்சத்துலேயும் வந்தது தான் கிருஷ்ணவேணி. அப்போ கிருஷ்ணவேணி சபரியாக இருந்தால் ராமாவதாரத்தில். அதுக்கடுத்து ராமகிருஷ்ணனுடைய மனைவியாகிய சாரதா தேவியாக வந்தால், இந்த பிரிவில் கிருஷ்ணவேணியாக வந்தாள். அப்போ ஆத்ம சம்பந்தம்ங்கிறது தான் முக்கியமே தவிர இந்த பிரிவில் யார் பெரியவங்க, யார் சின்னவங்க, யார் கிளர்க்கு, யார் கிளர்க்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்லை. ரிஷி மூலம் நதி மூலம்ன்றது அதுதான். ஆனால் ஆத்மாவில் சம்பந்தம் இருந்தால் அது நடக்கும். ஸோ ஒரே விதமான சம்பந்தம் ஒவ்வொரு பிறவிலையும் வரும்னு நீங்கள் சொல்ல முடியாது. இட் வில் கண்டினியூ இன் சம் ரிலேஷன்ஷிப் ஆர் அதர். ராமாயண காலத்தில் ராவணனாக இருந்தாருன்னு சொல்கிறேன் நான். சிந்தலச்சேரி, சீங்குழல், லாட சன்னியாசி, சுருளிமலை, சோம்பேறி, பொன்னையா சாமிகள், அவர் ராவணனாக இருந்தார். அவரே வந்து கம்பரமேந்தி எதுனாருன்னு நான் சொல்கிறேனே. அவர் இந்த ஜென்மத்தில் ஒரு விறகு வெட்டியாக இருந்தார். அவர் கோகுல சுருளிமலைக்கு போன போது ஒரு கிளி தோறினர் வந்துச்சு. மீனாட்சி அம்மனை கும்பிட்டு இருந்தார். திருப்பதியில் கும்பிட்டு இருந்தார். 55 வயசு நான் சமாதி ஆகிடுவேன், சிந்தலச்சேரியில் ஒரு கோயில் வரும் பிற்காலத்தில் ஆனந்த பைரவிக்குன்னு சொன்னாருன்றோம். அதனால் நீ ஏதோ கம்மா செமிகாலன் ஃபுல் ஸ்டாப்பு போட்டு கதை எழுத வேண்டியதில்லை. ஆத்மா உலகத்தில் வந்துக்கின்னு இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த ஆத்மாவுக்கு உள்ள தொடர்புகள் ஏதோ ஒரு வகையில் இருக்கும். அதனால் நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன். குருஜி சுந்தரராமன் இருந்தார், அவர் வசிஷ்டர். சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் இருந்தார் சாந்தானந்த சுவாமிகள், அவர் விஸ்வாமித்திரர். சபரியாக இருந்தவங்க கிருஷ்ணவேணி அம்மா. ராமராக இருந்தாலும் ஸ்ரீசங்கர் பாபா வந்திருக்காரு. இப்படி எல்லோரும் வராங்களா இல்லையா? அப்போ தொடர்புகள் இருந்தால் அவங்க மறுபடியும் சந்திப்பாங்க. நீங்கள் வந்து காலையில் டிக்கெட் ஏறி திருப்பதிக்கு போகிற, திருப்பதியில் ட்ரெயினில் ஒரே கம்பார்ட்மெண்ட்லேருந்து தான் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்ப்பீங்க. இல்லை அவங்க தண்ணி கிண்ணி பிடிக்கிறதுக்கு ரெனி குண்டாலில் எங்கேயாவது இறங்குறாங்கனாக்கா அப்போ நீ அவங்கள பார்ப்ப. அதுக்கப்புறம் திருப்பதி க்யூவில் மூவ் பண்ணுற போது ஒரு 5 தடவை சுற்றி வர்ற போது நீ அவங்கள பார்த்துருவ. அதே மாதிரி தான் ஆன்மீகம் கூட. எல்லோரும் பிறக்கிறாங்க. இந்த பிறக்கிற போது இந்த சந்திப்புகள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தொடர்பு இருந்தால், இஃப் த டெஸ்டினேஷன் இஸ் சேம், எல்லாருமே வெங்கடாஜலபதி கும்பிட்றதுக்கு தானே போகிறாங்க. அப்போ அந்த பாதையில் இந்த ட்ராவலில் பார்த்து தான் தருவாங்க, ஒருத்தர் பார்த்து தருவாங்க. நான் தான் சொல்கிறேன், உலகத்தில் யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சின்னவங்க இல்லை. நம்ம எல்லாருமே நடிக்க வந்த பாத்திரங்கள். கஷ்டப்படணுன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் தருவாங்க. ராமர் 14 வருஷம் ஏன் கஷ்டப்படணும்? இன்றைக்கி அயோத்தியில் ராமருக்கு அவ்வளோ பெரிய கோயில் கட்டுறீங்க, எல்லா ஊர்லேயும் ராமர் கோயில் இருக்குது. அவன் ராம ஜெயம் எழுதின்னு உட்காந்துன்னுக்கிறான். எத்தனி ராமர் சினிமாலாம் வந்துச்சு, வந்து சீரியல்லே வந்துச்சு ராமர் கதை, ராமானந்த சாகரதெல்லாம் போட்டு. ஆனால் அந்த ராமர் எவ்வளோ கஷ்டப்பட்டார். ஏதோ கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்தார். அந்த விஸ்வாமித்திரர் கூட போயிட்டு கல்யாணம் பண்ணி வந்தார். சீதா வரைக்கும் தான் அவர் வாழ்க்கையில் சந்தோஷம். அதுக்கப்புறம் பாருங்க,
வந்து காட்டுக்கு போக வேண்டியது. காட்டில் வந்து இருந்த செருப்பு கூட பரதம் பிடிங்கன்னு விட்டான். இவர் செருப்பு இல்லாமல் தான் நடந்துட்டுருக்காரு. படுத்துக்கிறதுக்கு இடம் இல்லை, கோர புல் இல்லை, அது மேலே படுத்துக்கிறாரு. அதுதான் தர்பசாயனம், திருப்புல்லானின்றது. கல் மேலே தலை வச்சு படுக்கிறாரு. கல்லணையில் துயின்றணையோ காகுத்தா அப்படின்னு சொல்லி அவரை பற்றி பாட்டெல்லாம் இருக்குது. ஒரு 14 வருஷ காலம் பொண்டாட்டி எங்கே இருக்கானே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு குரங்கு பசங்களெல்லாம் தேடி பிடிச்சி அவனுங்கெல்லாம் நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஜல்சாவாக சுற்றின்னுக்கிறாங்க. இவர் லக்ஷ்மணன் நினச்சி பாடுறா ஹெல்ப் பண்ணுறேன்னு வாக்கு கொடுத்தானுங்களே, இதை நம்பி நான் வாலியை வேறு வதம் பண்ணி தொலைச்சேன்ன்றாரு. அதுக்கப்புறம் வர்றாங்க போகிறாங்க, சண்டை போடுறாங்க. யுத்த காலத்தில் எவ்வளோ பிரச்சனை. திடீர்னு லக்ஷ்மணன் மயக்கம் போட்டுருந்தான், நாகாசுரம் விடுறான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சஸ்பென்ஸு. கடைசியில் சீதையை கூட்டின்னு வரலான்னு பார்த்தாக்கா அவள் வந்து இன்னொருத்த இடத்துல இருந்தால் எல்லோரும் நாளைக்கு குறை சொல்லுவாங்கன்னு சொல்லி அக்னி பிரவேசம் பண்ண சொல்கிறாரு. ஸோ அக்னி பிரவேசம் பண்ணிவிட்டு 2 பேரும் நேராக அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் நடந்து போகுது. அப்போது பொழுது போகாத ஒரு வண்ணா அவன் பொண்டாட்டி 2 பேரும் பேசிக்கிறாங்க. நான் என்ன ராமர் மாதிரியா இன்னொருத்தங்கிட்ட போய் இருந்துட்டு வந்த பொம்பளை வச்சு குடும்பம் நடத்துறதுக்குன்றான் அவன். உடனே அதை இவர் கேட்டுட்டு நைட்டோட நைட்டாக புள்ளதாட்சியாக இருந்த சீதையை தேரில் போட்டு கொண்டு போய் காட்டில் விட்டு வந்துருன்னாரு. அவள் பாவம் பரிதாபமாக போய் எங்கேயோ ஒரு வயசான ரிஷி ஆசிரமத்திலேருந்து ரெட்டை குழந்தை பெற்று கஷ்டப்பட்டுருந்தான். இவர் அரண்மனையில் சீதையை சொர்ண சீதை பண்ணிட்டான். அந்த காலத்தில் யாகம் பண்ணுறதுக்கு பொண்டாட்டி கூட இருக்கணும். தங்கத்தில் சீதையை பண்ணி பக்கத்தில் வச்சா நீ யாகம் வளர்த்துன்னு அனாதை போன மாதிரி சுற்றி இருந்தார் அரண்மனையில். அப்போ ராமர் ஒரு 12 வயசு வரைக்கும் தான் நிம்மதியாக இருந்தார். அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா நிம்மதி இல்லாமல் தான் இருந்தார். அதுக்கப்புறம் சீதை பூமி பழக போயிட்டா. இவர் தண்ணி சரயு நதியில் போயிட்டார். அப்போ நீ இன்றைக்கி எந்த ராமருக்கு இவ்வளோ கோயில் கட்டி ராமர் ராமர்னு சொல்லி எல்லாம் உட்காந்து ராமஜெயம் எழுதினுக்கிறீங்களோ, அவர் இன்னாத்த வாழ்க்கையில் அவர் நல்லது பார்த்தாரு. இல்லை, வாழ்க்கை பூரா கஷ்டத்தான் பட்டார் அவர். அதனால் டோன்ட் திங்க் கிருஷ்ணராக பிறக்கிறது, ராமராக பிறக்கிறது, இல்லை யாரோ ஒரு மகானாக பிறக்கிறதெல்லாம் முன்னே வந்து ஒரு இன்பத்தின் உச்சிக்கு கொண்டு போய்டுன்னு நினைக்கவே நினைக்காத. எல்லாரும் எல்லா விதமான அனுபவங்களையும் நுகர்ந்தே ஆகணும். ஆறா அவாவை நீங்கற்பின் நன்னிலையே பேராய் இயற்கை தரும். எல்லா ஆசைகளையும் விட வேண்டியிருக்கும். அடி உதை மெதியெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். துணி இருக்குது, அதை ஏன் சர்ஃபில் ஊற போட்டு நல்லா குமிக்கி எடுக்கிறேன். அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போனால் தான் நீ இசிறி போட்டுக்க முடியும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட எத்தனை ஜென்மத்தினுடைய அழுக்கு இருக்கோ, எல்லா நிற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்து இழைச்ச இல்லையா, அந்த அழுக்கெல்லாம் போக்கிக்கிட்டு தான் நீ போக வேண்டியிருக்கும். அப்போ இன்பத்துள் இன்பம் விளையான், எந்த சந்தோஷத்தையும் நீ தேடாத. அப்போ எந்த துன்பமும் உனக்கு இல்லை. இன்பத்துள் இன்பம் விளையான், துன்பத்துள் துன்பம் உருவான் இளன். அவனுக்கு கஷ்டம் சொல்கிற மாதிரி எதுவுமே வாழ்க்கையில் வராது. கிருஷ்ணர் எவ்வளோ பெரிய கடவுள் நீ கும்பிட்ற. அவர் திருட்டுப்பட்டெல்லாம் கட்டினாங்களா இல்லையா? அவர் சூரியனுடைய மணி சத்யாஜித்துக்கிட்ட திருட்டாருன்னு சொல்லி அவர் மேலே கெட்ட பேர் வந்துச்சா இல்லையா? அப்புறம் வாழ்நாள் பூரா பாரு அவருக்கும் தான் எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்துருந்துச்சு. கடைசி சீனில் இவ்வளோ ஓய்ச்சார் இந்த பஞ்சபாண்டவங்களுக்காக. அவனே வந்து தேர் விட்டு இறங்க மாட்டேன், நீ வந்து தேர் விட்டி நான் தான் எஜமானன்னு சொன்னானா இல்லையா? அப்போ கிருஷ்ணர் யார் மதிச்சான்? பரமாச்சாரியார் எவ்வளோ சுத்தமான ஆள், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லாத ஆள் தான். ஆனால் அவர் என்ன சொன்னார்? நான் ஆரம்பித்து வச்ச முதிராதிகாரி திட்டம், திருப்பாவை திருவம்பாவை பாராயணம், பிடியரசு திட்டம் எல்லாம் என் கண்ணெதிரியே அழிஞ்சு போச்சு. ஆனால் சமகாலத்தில் வந்த குதிரை ரேஸு, சீட்டாட்டம், லாட்ரி சீட்டு, தாராய் கடைலாம் ஒவ்வொன்றும் ஓடுது. அப்போ நான் சாமியாகி என்னத்தை சாதிச்சேன்னு சொல்லிட்டு போனாரா இல்லையா? வல்லாறு ஒரு வெள்ளத்துண்டை கட்டின்னுட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சவர். அவர் உருவ வழிபாடு கூட வேணாம், ஜோதியை கும்பிட்றாரு, நான் கான்ட்ரவர்ஷியலாக போகணுன்றதுக்காக. கடைசியில் என்ன சொன்னார்? அவர்கிட்ட வேலை செய்கிற ஐரே வந்து இவனுக்கு என்ன தெரியும், எனக்கு தான் மந்திரம் தெரியும்னு போய்ட்டு விட்டான். கடைசியில் கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொல்லிட்டு போனாரா இல்லையா? எல்லா மகான்களுமே இந்த உலகத்தில் வந்தபோது கஷ்டந்தான் பட்டிருக்கிறாங்க. யாரையும் இந்த உலகம் வந்து ரத்ன சிம்மாசனத்தை உட்கார வச்சு மாலை போட்டு மரியாதை பண்ணி சாம்பிராணி புகையெல்லாம் காட்டினதே கிடையாது. முகமது நபியை கல்லால் அடிக்கிறாங்க, இயேசுவை பாவம் சிலுவையில் புட்டாங்க. இன்றைக்கி அவன் சர்ச்சு சாம்பிராணி சட்டி ஒரு நாட்டுனுக்குது. ஆனால் இயேசு எவ்வளோ கஷ்டப்பட்டார். கடவுள் தானே பறவைக்கு கூட ஒதுங்குவதற்கு ஒரு கூடு இருக்கிறது. கடவுளுடைய பிள்ளையாக இயேசுவிற்கோ தலை வைத்து படுப்பதற்கு செங்கல் அளவு இடம் இல்லைன்றது தானே. அவர் பரதேசி மாரி மலை மேலே போய் படுத்துவார். யாராவது ரொட்டி கொண்டாந்து கொடுத்தா ஒரு வயசை ஒட்டி எல்லாருக்கோ கொடுத்துன்னு உட்காந்து இருந்தார். ஒயின் கூட கிடையாது அவர்கிட்ட.
பழைய வைன் சட்டியில் தண்ணி ஊற்றி கலக்கி எல்லாருக்கும் கொடுத்தாரு. இல்லை திடீர்னு நம்ம வீட்டுக்காரனா வந்துட்டாங்கன்னாக்கா தண்ணியை நிறைய ஊற்றி பாலில் கலக்கி கொடுத்துருவோம் காப்பின்ட்டு. அந்த மாதிரி தான் ஏசுநாதர் கூட வைன் கொடுத்தாரு எல்லாருக்கும். என்ன கிடையாது கூட சிஷ்யங்களே காட்டி கொடுத்தாங்க, சிலுவையில் போட்டாங்க. பரதேசி மாதிரி அவர் கடல் நடுவில் நடந்து வந்து பாடுறா, சிலுவை தேல் பண்ண கூட தோமாஸ் நம்ப மாட்டேன்னா இன்னொருத்தன் கோழி கோத்து கூட 3 தடவை காட்டி கொடுத்துட்டான். ஒருத்தன் குருவே இல்லைன்னு சொன்னான் பீட்டர் சைமன். தோமாஸ் டவுட்டிங் தாமஸ் நம்பவே இல்லை. ஜூடாஸ் காட்டிட்டு 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தான். அப்போ இயேசு என்னத்தை சாச்சார் அவர் இருந்தபோது? இயேசு போய் 400 வருஷம் கழிச்சு அவன் பாதிரியாருங்க போய் டச்சு, போர்ச்சுகீஸு, ஃப்ரெஞ்சு, பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பிடிச்சி தான் இந்த மதத்தை வளர்த்தாங்க. இதெல்லாம் இயேசு படாத கஷ்டமா? இயேசு என்னத்தை அனுபவிச்சார் இந்த உலகத்தில்? மூது நபி என்னத்தை அனுபவிச்சார்? ராமர் என்னத்தை அனுபவிச்சார்? கிருஷ்ணர் எதை அனுபவிச்சார்? பரமாச்சாரியர் எவ்வளோ நொந்து போனார்? வள்ளலார் எவ்வளோ கஷ்டப்பட்டார்? ரமணருக்கு ஷோல்டரில் கேன்சர், ராமகிருஷ்ணருக்கு த்ரோட்டில் கேன்சர். எந்த ஒரு சாமியாராவது நிம்மதியாக இருந்ததை நீ பார்த்துக்கிறியா? நல்லா யோசனை பண்ணேன். அதுக்கு நானே பரவாயில்ல பாரு, கோயிலில் ஜாலியாக உட்காந்து இருக்கேன், ஹார்ட் அடிச்சுன்னு இருக்கேன். இல்லை யாராவது ஒரு மகானை இந்த உலகம் உருப்படி விட்டுச்சா? நான் ஏன் ஜாலியாக உட்காந்துக்கிறேன்னா எனக்கு யார் தெய்வம் தேவையில்லை, ஜனங்களுடைய தெய்வ தேவைன்னு நீ நினச்சேனாக்கா இந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாம் நீ அனுபவிச்சு தான் ஆகணும். ஜனங்களுக்கு நான் தாண்டா உனக்கு படி எழுக்கிறேன், நீ எனக்கு ஒன்றுமே கொடுக்க வேணான்னு சொல்கிற ஒரு டேர் டெவிலிஷ் ஆட்டிடியூட் உனக்கு வந்துச்சுன்னா உனக்கு மற்றவங்க தெய்வம் தேவையில்லைல்ல, யார் தெய்வம் தேவையில்லைல்ல. அதனால் நம்ம பாட்டிக்கு நம்ம இருப்போம், நம்ம வழியில் நம்ம போயிட்டே இருப்போம். இப்போ எனக்கு யார் தெய்வமே தேவையில்லைல்ல. பாரு இதெல்லாம் பண்ணிட்டேன், ₹1 கடன் கிடையாது, கடவுளுக்கும் எல்லாம் பண்ணிட்டேன், ஒன்றுமே இல்லை பண்ணுறதுக்கு. இப்போ ஜனங்க யார் நம்புகிறாங்களோ நம்புகிறாங்க. நான் யாராவது வீட்டுக்கு வெத்தலை பாக்கு வச்சு வா வா போகாதே என் கணமான்னு சொல்லியிருக்கிறேன். நான் வந்தால் மரியாதை கொடுக்குறேன், இல்லைன்னா நான் யார் வீட்டுக்கும் போகிறதே இல்லை. நான் யார் வீட்டுக்குள்ளேயாவது நீ பார்த்துருக்கியா? காலனியில் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். இவ்வளோ ஒரு டிசிப்ளினாக இருக்கிற ஒரு ஆளை பற்றியே நீங்கள் ஊரில் இல்லாத ரொம்பலாம் வளர்க்குறீங்களே. நான் ஊர்களுக்கெல்லாம் போய் உட்காந்து இட்லி போண்டா சாப்பிட்டுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல மாட்டீங்க? இல்லை யார் வீட்டுக்காக நான் வந்திருக்கிறேன், நீ எல்லாம் யோசனை பண்ணி சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு ஒன்றும் புரியாது, ஆன்மீகன்றதே உங்களுக்கு புரியாது. என்ன மாதிரி ஒரு டேர் டெவிலால் தான் இப்படி நடந்துக்க முடியும், இப்படி பேச முடியும். ஏன்னா யார் தெய்வம் தேவையில்லை. நானே வசதியாக இருக்கிறேன், நானே பணக்காரனாக இருக்கிறேன். இல்லை நான் வசதியாக தானே இருக்கேன். இப்போ போட்டுங்கிற சட்டை கொடுத்து சட்டு இப்போ தான் லேபிள் கிழிச்சா. தாகமெடுக்கும் ஆறுகளுக்கு தண்ணீர் தருகிற வானம், நான் தரையிலிருந்தே அதிலே கொஞ்சம் தாங்கிக் கொள்கிற ஏனம். நீ தண்ணீர் தருகிற வானம், நான் தாங்கிக் கொள்கிற ஏனம். சங்கரா சிவசங்கரா, சங்கரா சிவசங்கரா. நீ மோகமெடுக்கும் மூடர்களுக்கும் முத்தம் தருகிற காற்று, நான் முள்ளுக்குள்ளே சிக்கி கிடந்து முளைக்கத் தொடங்கும் நாற்று. நீ முத்தம் தருகிற காற்று, நான் முளைக்கத் தொடங்கும் நாற்று. சங்கரா சிவசங்கரா, சங்கரா சிவசங்கரா. நீ இரவை பகலாயாக்க பிறந்த இந்திரஜால புலவன், நான் இருட்டு பசுவில் வெளிச்சப்பாலை கறக்க நினைக்கும் சிறுவன். நீ இந்திரஜால புலவன், நான் கறக்க நினைக்கும் சிறுவன். சங்கரா சிவசங்கரா, சங்கரா சிவசங்கரா. நீ நீருக்குள்ளே உறங்கி கிடக்கும் நெருப்பை கொணரும் சித்தன், நான் நிலையில் இல்லாமல் மேகத்தை போலே அலையும் கவிதை பித்தன். நீ நெருப்பை கொணரும் சித்தன், நான் அலையும் கவிதை பித்தன். சங்கரா சிவசங்கரா, சங்கரா சிவசங்கரா. நீ சத்தியம் என்னும் பொய்கைக்குள்ளே தத்துவமாகிய குவளை, நான் சாவு பாம்பின் படத்தின் கீழே நிழலுக்கு ஒதுங்கும் தவளை. நீ தத்துவமாகிய குவளை, நான் நிழலுக்கு ஒதுங்கும் தவளை. சங்கரா சிவசங்கரா, சங்கரா சிவசங்கரா.
நீ சம்ரக்ஷ்ணாவில் அரசு நடத்தும் சத்குருவாகிய பெருமான். நான் சந்ததம் காணல் நீரை தேடி சலித்து போன ஒரு மான். நீ சத்குருவாகிய பெருமான். நான் சலித்து போன ஒரு மான். சங்கரா சிவ சங்கரா சங்கரா சிவ சங்கரா. நீ கண்கள் இரண்டில் கவிதை கலையை காட்ட பிறந்த கவிஞன். நான் கவிதையை தேடி காடும் மேடும் காலடி வைக்கும் சுவைஞன். நீ காட்ட பிறந்த கவிஞன். நான் காலடி வைக்கும் சுவைஞன். சங்கரா சிவ சங்கரா சங்கரா சிவ சங்கரா. நீ கங்கைக்கு இறைவன் பெயரை சூடிய கடவுளின் செல்வ புதல்வன். நான் கண்ணீர் நதியில் மீனை தேடி கலைத்த ஒரு செம்படவன். நீ கடவுளின் செல்வ புதல்வன். நான் களைத்த ஒரு செம்படவன். சங்கரா சிவ சங்கரா சங்கரா சிவ சங்கரா. நீ கடலில் கலந்த இன்னொரு கடலாய் காட்சியளிக்கும் தர்மம். நான் கண்ணுக்கு எதிரே கரை தெரிந்தாலும் கரையே சேரா கர்மம். நீ காட்சியளிக்கும் தர்மம். நான் கரையை சேரா கர்மம். சங்கரா சிவ சங்கரா சங்கரா சிவ சங்கரா. நீ விழியில் உமிழும் மின்சாரத்தால் ஒளியை தருகிற முனிவன். நான் வெளிச்சத்தீவில் விழியை தொலைத்து விட்டு திரியும் மனிதன். நீ ஒளியை தருகிற முனிவன். நான் விட்டு திரியும் மனிதன். சங்கரா சிவ சங்கரா சங்கரா சிவ சங்கரா. நீ கேளை பதியை தலைநகராக்கிய நித்திய சக்கரவர்த்தி. நான் நாலாபுறமும் உன்னை தேடி அலையும் ஒரு பரதேசி. நீ நித்திய சக்கரவர்த்தி. நான் அலையும் ஒரு பரதேசி. சங்கரா சிவ சங்கரா சங்கரா சிவ சங்கரா. இன்பம் துன்பம் என்று இருமுனை வாழ்விலே இறைவா நீ வழி காட்டி செல்லும் துணை. அன்பு எனும் கரம் நீட்டி அணைத்திட வந்த பேரருளே உனக்கிங்கு யாரே இணை. நித்திய வஸ்துவாய் நிர்மல ரூபமாய் நிற்கின்ற வடிவமே சத்தியமே. தீபமாய் ஒளி தந்து கீதமாய் எனில் வந்து நாதமே சங்கரா என் ஜீவனே. நாதமே சங்கரா என் ஜீவனே. கொட்டி கொடுத்தாலும் தட்டி பறித்தாலும் கோவிந்தா நீயே எந்தன் கதி. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோ